ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. திருமுருகப் பெருமானுக்கு ஷடாக்ஷர மந்திரம் விசேஷமானது. அதே போல சிவபெருமானுக்கு ஷடாக்ஷர ஸ்தோத்திரம் சிறப்பானது என்று சில நூல்கள் கூறுகின்றன. இந்த இரண்டு தெய்வங்களும் ஷடாக்ஷரத்தில் பூஜிப்பது விசேஷமா? தயவு செய்து விளக்கவும். மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. மந்திரம்னா என்ன? ரொம்ப தவநிலையில் உயர்ந்த தெய்வீக அனுபவங்களை பெற்றவர்கள் நம்ம காதில் கேட்குற மாதிரி எந்த சத்தங்களெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாமே மந்திரம்தான். தேவாரம் சொல்கிறது, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தமும் கூட கடவுள். அதனால் கடவுளுக்கு என்ன பேர்? நாத பிரம்மம். நாத வடிவத்தில் இருக்கக்கூடிய த கிரியேட்டர் ஆர் கிரியேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அது பஞ்சாட்சரம், அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம், அப்புறம் சோடசி, சியாமலா கனக சங்கர்ஷினி 48 வார்த்தைகள் இருக்கிற ஒரு மந்திரமெல்லாம் இருக்குது. ஜனங்களுக்கு அதை பற்றியெல்லாம் அதிகமாக தெரியாது. இது பல்வேறு விதமான தெய்வ வடிவங்கள் இருக்குது. இப்போ நீங்களாம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, அதில் யூ ஹாவ் எ பாஸ்வேர்டு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்த உடனே ஆல் த நாலேஜ் யூ கேன் அசிமுலேட். அதில் போய் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த மந்திரங்கள் எல்லாம். இட்ஸ் எ பாஸ்வேர்ட் டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் த சேம் டிவைன் எனர்ஜி. டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். ஒரே கடவுள் தான் இருக்கார், ரெண்டாவது கடவுள் உலகத்தில் இல்லை. ஏகன் அநேகன், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டோம். அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு அதே தான், பல்பு அதே தான், ஃபேனு. அது மாதிரி ரூப பேதங்கள் இருக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஆதார சுருதி ஒன்றே ஒன்று தான். அதனால் ஒவ்வொருத்தரையும் இப்போ உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, யாரையோ இப்போ இவங்களை கூப்பிடணுன்னா ஒரு மாதிரி, இவங்களை கூப்பிடணும் இவங்களை மாதிரி. அந்த மாதிரி பல்வேறு விதமான நாமங்களால் பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான். சாஸ்திர நாமத்தை சொல்லி தேவர்கள் கூட கும்பிடக்கூடிய கடவுள்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு எந்த பேர் வேணாலும் நீங்கள் கும்பிடலாம். அதில் ஒன்றும் பேதங்களெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் முருகனுக்கும் சிவனுக்கும் வித்தியாசமே இல்லை. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் சொல்கிறாரு, சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் காணுங்கிறார். இவன் சிவன்தான், ஆனால் குழந்தை மாதிரி இருக்கிற சிவன் என்ற. மதலைன்னா குழந்தைன்னு அர்த்தம். சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் காண். அப்போ ஒரு சூரபத்மன் இருக்கான். அவன் முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூபத்தெல்லாம் பார்த்து அவருடைய பராபகிரங்கள்லாம் பார்த்த பின்னால் சொல்கிறான், பாலகன் என்று ஏமாந்தேன். இவனை போய் நான் குழந்தைன்னு சொல்லி ஏமாந்துட்டேன். பாலகன் என்று ஏமாந்தேன். மூவர்க்கும் மேலான மூர்த்தி என்றோங்கிறார். எல்லாருக்கும் மேலே இருக்கிற தெய்வமாச்சு இந்த முருகன், இவனை போய் நான் குழந்தைன்னு ஏமாந்துட்டேனே அப்படிங்கிற அர்த்தத்தில் அவன் சொல்கிறான். அதனால் எந்த ஒரு விஷயமும் கூட, இப்போ ஒரு சின்ன ஆட்டம் பாம்பு இருக்குது, அது ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டையுமே அழிச்சிட்டு தான் இல்லையா? அதனால் இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் தி லுக் ஆஃப் ஸ்மால்னஸ் ஆர் பிக்னஸ், இட்ஸ் த கொஸ்டின் ஆஃப் த பவர் பிஹைண்ட் தட். அந்த மாதிரி உலகத்தில் சிவபெருமானுடைய நெற்றி பொறியிலிருந்து அது ஒரு 6 கிருத்திகை பெண்டிர்களால் பால் ஊட்டப்பட்ட நிலையில் 6 குழந்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்து அடித்து 6 முகத்தோடும் 12 கைகளோடும் உருவான ஒரு வடிவம்தான் முருகப்பெருமான். அவன் அயோனிஜன். ஆனால் தாயினுடைய கர்ப்பத்தில் முருகன் பிறக்கவே இல்லை. அதனால் யாருக்காவது இந்த பிறவியை தவிர்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் இன்னும் பிறக்காமல் இருக்கணும். ஏன்னா உலகம்ன்றது புனர்வி ஜனனம் புனர்வி மரணம், பிறந்து சேர்த்துக்கினே இருப்பான். பிறவா நலனும் இல்லை, இரவா பயனும் இல்லை. நான் இந்த உலகத்தில் பிறக்காத நாளும் இல்லை, சாகாத ஊரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ எத்தனை தாய்மார்களிடத்தில் இந்த உலகத்தில் நான் பாலை அருந்தினோனோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு கடல் ரொம்ப இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறார். 7 கடல் கோடி மணலினும் கோடி பிறப்பு இழிப்பிறப்பு என்று அருணகிரி பெருமான் சொல்கிறார். அதனால் செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது. இதிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி தான் இருக்கான். பிறப்பு எனும் திருவள்ளுவர், பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்பது முட்டாள்தனம்.
இந்த உலகத்தில் நீ ஏழையாக பிறப்ப, பணக்காரனாக பிறப்ப, வியாதிஸ்தனாக பிறப்ப, ஆரோக்கியமான பிறப்ப, ஆம்பளையாக பிறப்ப, பொம்பளையாக பிறப்ப, எல்லாமே ரூப பேதங்கள் தான். இப்போ திருப்பி திருப்பி இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு பரமபத விளையாட்டு. இதில் ஏணிலையும் ஏறலாம், பாம்பு வாயிலையும் இறங்கலாம். அப்போ பரமபதம்ன்றது என்ன? இந்த பாம்பு வாயில் இறங்காமல் எப்படியாவது தாயங்கியெல்லாம் போட்டு அந்த கேமை முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்பது இன்னும் பிறவா வர வேண்டும் பெம்மானே என்று சொல்லக்கூடிய நிலையில். அப்போ பிறப்பு எனும் பேதமை நீங்கிடில் சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. எல்லா சிறப்பையும் தரக்கூடிய பிறப்பு என்ற முட்டாள்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எல்லா சிறப்பையும் தரக்கூடிய சிறந்த பொருள் ஒன்று இருக்குது, சிவப்பான வஸ்து ஒன்று இருக்குது, அதை புடிடாங்கிறாங்க. அப்போ அது எது என்றால் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் தான். முருகனுக்கு என்ன பேர்? செவ்வாய். சிவப்பு கலர் ஆளுன்னு அர்த்தம். அப்போ பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. சிறப்பை தரக்கூடிய சிவந்த வஸ்துவை பிடிக்க வேண்டும்னு அர்த்தம். இந்த கோயிலில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அதே முருகன் தான் இருக்கார். பார்த்தா இன்றைக்கி அம்பாலாட்டம் அலங்காரம் பண்ணியிருக்கோம். இதுலேயே அந்த செவ்வான் உருவில் திகழ் வாயில வந்தானுங்கிற பாவத்தை நம்ம வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கோயிலில் இருக்கிற சுவாமி. சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு ரெட் லைட் இருக்கா, ரெட் மூன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் செவ்வான் உருவில் திகழ் வேலவன். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் கூட அதுக்குள்ளே அதுதான் இருக்குது. இந்த பேர் இந்த கோயிலில் இருக்கிற சாமிக்குள் இதுதான் இருக்குது. அடுத்த படம் பாரு, பெருமாள்குள்ளேயே அதுதான் இருக்குது. இதுதான் பெருமாள், அதுக்குள்ளேயே அதுதான் இருக்குது. அதனால் யூ கம் டு த ரைட் பிளேஸ். நீ வேறு ஒன்றும் பண்ணதில்லை. சும்மா 9000 இடத்துல அழிஞ்சு என்ன பண்ண போகிற? இந்த நாய் பெற்ற தெங்கம்பலன்னுவாங்க. நாய் தேங்காவை சாப்பிடாமல் இங்கேயும் உருட்டிக்கினே உட்காந்துட்டு இருக்குமா. அந்த மாதிரி நிறைய பேர் பாரிஸ் கார்னரில் இறங்குவான், அங்கே ஒரு மரத்தடி புள்ளியார் இருக்கும், அப்படியே ஒவ்வொன்றா சுற்றிக்கின்னு உட்காந்து இருப்பானுங்க. எதுவுமே தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற சத்தியம் ஏகைவ சத்தியம், ஒரே ஒரு பொன்பு தான் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணுன்னா உங்ககிட்ட ஒரு ஆத்ம பலம் இருக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேங்கிற மாதிரி இருக்கிற இடத்த விட்டு எங்கெங்கோ தேடி அலைஞ்சி என்ன சாதிக்க போகிற நீ? அதனால் ஒன்றும் போகிறோம். ஏகன் அநேகன் ஒன்று பரம்பொருள் நாமதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். அதனால் நம்ம கோயிலில் அந்த எனர்ஜி தான் வச்சுருக்கோம். பிறப்பை தவிர்ப்பதற்கு இந்த சிறப்பை தருகிற சிகப்பான பொருள் இங்கேயே இருக்குது. இதை நீ பிடிச்சா போகிறோம், அவ்வளோதான். உனக்கு என்ன மிஞ்சி போனால் 60லேருந்து 80 கேஜி இருப்பேன். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டாவே பெரிய விஷயம். இன்னும் ஊரெல்லாம் மாஞ்சி நீ சரவண பவனில் என்ன இருக்குது, சங்கீதாவில் என்ன இருக்குது, கேஎஃப்சியில் என்ன இருக்குதுன்னு அலைஞ்சி என்ன பண்ண போகிற? நீ சாப்பிட வேண்டியது கொஞ்சம் தானே. அதனால் உனக்கு எவ்வளோ தேவையோ அது போகிறோம். சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே கடவுளுடைய அருளால் கடவுளே உண்டாக்கி வைத்திருக்கிறார். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை, கடவுளே உண்டாக்கி வைத்திருக்கார். நான் பண்ண நான் ஏன் சொல்லும், இதில் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. பக்தர்கள் பலர், மாணவர்கள் சிலர் உழவாரப் பணிகள், கோவில்களில், குருத்வாராக்களில் சமையலறை சுத்தம் செய்தல், கழிவறை சுத்தம் செய்தல், காலணிகள் வைப்பகம், துப்புரவு போன்ற பொது சேவைகளில் ஈடுபடுகிறார்கள். பூரண பிரம்மம் கோவில் வளாகத்தில் மாணவர்கள், பெரியோர்கள் பலர் இந்த சேவைகளை செய்கிறார்கள். இது போன்ற பொது இடங்களில் சேவை செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் அகத்தூய்மை, புறந்தூய்மை மனம் கொண்டவர்கள் ஆகிறார்களா? இது ஒரு ஆத்மாவுக்கும் பரம புண்ணியமா? வடநாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. நம்ம ஊரில் அவங்க அதெல்லாம் செய்கிறது இல்லை. இதுக்கு உழவார பணின்னு பேர். அந்த காலத்தில் இருந்த அப்பரெல்லாம் இதை தான் செஞ்சாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் அந்த கோயிலில் இருக்கிற புல்லெல்லாம் செதுக்கி இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது சவுத் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் யாரும் செய்கிறது இல்லை. நார்த்தில் அப்படி இல்லை. நார்த்தில் நீங்கள் நேரடியாக போய் சாமியை கும்பிடலாம், சாமிக்கு உங்கள் கையாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதனால் ஸ்ரீசைலம் தாண்டிட்டாவே நீங்களே கோயில் மூலத்வாரத்துக்கு போகிற மாதிரி பண்ணலாம். வடநாட்டில் தொடர்ந்து முஸ்லீம் படையெடுப்புக்கெல்லாம் வந்ததுனால they were unable to concentrate on temple. ஏன்னா சோமநாத் கோயிலெல்லாம் அவன் நிறைய தடவை இடிச்சிட்டு போட்டான், துல்கெல்லாம்
அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சாதுக்கள் சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களையே கும்பிட ஆரம்பித்தாங்க. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியின் படமாடும் கோயில் அப்படிங்கிற மாதிரி அந்த சன்னியாசி நல்லவனும் கெட்டவனும் அவன் கடவுளுடைய ஒரு வடிவங்கிற மனப்பாவனை நம்மக்கிட்ட இருந்தால் போகிறோங்கிற மாதிரி இவங்க அவங்களுக்கே துணி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் தொண்டு பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒன்று பண்ணாங்க. ரெண்டாவது கங்கை இருக்கு இல்லையா, அந்த கங்கையை புனிதமாக நினைத்து அதை வழிபடுறது. அதனால தான் நீங்கள் ஹரித்வார் ரிஷிகேஷெல்லாம் போனீங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஆனோடனே விளக்கேற்றி கங்கையில் எல்லோரும் பாட்டெல்லாம் பாடிக்கின்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ கங்கை யாரும் திருட முடியாது, அதனால் கங்கையை கும்பிட ஆரம்பித்தாங்க. சன்னியாசிகள் இருக்காங்க, ஒரு சன்னியாசி இல்லைன்னா 9000 சன்னியாசி இருக்கான், அவனையே கடவுளாக பார்த்து கும்பிடலாங்கிற மாதிரி வடநாட்டில் இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்துடுச்சு. சவுத்தில் ஒரே ஒரு தடவை தான் இங்கே மதுரை வரைக்கும் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் யாரும் வடநாட்டிலேருந்து பெரிய அளவுக்கு இங்கே படையெடுப்புகளுக்கெல்லாம் வரவே இல்லை. அதனால் கோயில்கள் ஓரளவு அந்த இன்டாக்ட்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி காப்பாற்றப்பட்டன. அதனால் இன்றைக்கும் நம்ம இடங்களில் கோயில்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உருப்பட்டு தான் இருக்குது. மாலிகாபூர் படையெடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் வந்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் யாரும் இந்த பக்கம் வரவே இல்லை. அந்த மாதிரி முஸ்லீம்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சவுடனே இவங்கெல்லாம் கோயிலில் இருந்த சிலைகளை கொண்டு போய் வேறு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டாங்க. அவங்க போனப்புறம் திருப்பி கொண்டாந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே நல்லா தான் வச்சுருக்காங்க, ஆனால் சுத்தபத்தம் கம்மி. தவத்தினுடைய மிக உயர்ந்த நிலை எதுவோ அதுதான் சிவநிலை. பிரம்மா என்றால் கிரியேஷன், விஷ்ணு என்று சொன்னால் ப்ரொடெக்ஷன், சங்கரன் என்று சொன்னால் டிஸ்ட்ரக்ஷன். இது மூன்றும் சேர்ந்தது எதுவோ அதுதான் சிவம். அதாவது சங்கரா அண்ட் சிவா ஆர் டிஃப்ரெண்ட் என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. சங்கரனும் சிவனும் வெவ்வேறு சக்திகள் என்று தாங்கள் சொல்வதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கோ. ரொம்ப சிம்பிள். இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த்துன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு இந்த மைக்கில் அந்த லைட்டில் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியுது. எர்த்துன்னு இதனுடைய இது ஒன்று பூமியில் சொருவாங்க. எலக்ட்ரிஷியன் உங்களுக்கு கனெக்ஷன்லாம் பண்ணுறான் இல்லையா, அப்போ எர்த்து ஒன்று வச்சுருப்பான். அந்த எர்த்துங்கிறது தான் பிரம்மா. இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல் இருக்குது இல்லையா, அதுதான் சங்கரன் ப்ளஸ் நாராயணன். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஈஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த்து 3 சேர்ந்தது. அந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு சங்கரன் இந்த 3 சேர்ந்தது தான் அது. சங்கரன்னாக்கா இது நெகட்டிவ் எனர்ஜின்னு அர்த்தம். இது நெகட்டிவ் டு டெஸ்ட்ராய் த நெகட்டிவ் எனர்ஜி. பெருமாள்னாக்கா விஷ்ணு, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். பிரம்மாங்கிறது நான் சொன்ன எர்த்து, அதுதான் பூமிக்காரகன்னு சொல்கிறது. இந்த 3 சேர்ந்தால் எதுவோ அதுதான் சிவன். அப்போ சிவனுங்கிறது நீங்கள் தனியாக பார்க்குறீங்களா, அந்த மாதிரி இல்லை, ஈஸ் ஈக்குவல் டு இந்த 3 சேர்ந்த விஷயம்தான். அதனால் சிவன் வேறு சங்கரன் வேறு. இந்த சங்கரனுங்கிறது என்ன, 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் சங்கரனுங்கிறது ஒரு ஆள். ருத்ரானாம் சங்கர சாஸ்மி அப்படின்னு சொல்கிறது. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துனா என்ன, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. 12 சூரியர்கள் இருக்காங்க, அதில் விஷ்ணுன்னு ஒரு ஆள் இருக்கார். கேசவாயனமா கோவிந்தாயனமா விஷ்ணுவாயனமா அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போத்துக்கு விஷ்ணு ப்ளஸ் சங்கரன் ப்ளஸ் பிரம்மா இந்த 3 சேர்ந்தது தான் சிவன் என்ற நிலையில் இருக்குது. நான் எப்பப்பயோ சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. ஒவ்வொரு கோயில்லையும் நீங்கள் போகிறீங்க, சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை அம்பாள் கோயிலுக்கு போகிறீங்க. ஒவ்வொரு அம்பாள் கோயிலையும் ஒரு பேர் சொல்கிறான்னா, வடிவுடை அம்மன், திரிபுர சுந்தரி இல்லையா, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி. அப்போ ஏன் ஒவ்வொரு கோயிலில் உட்காந்துருக்கிற அம்பாளும் வேறு வேறு தான். அதே மாதிரி பலவிதமான சிவாலயங்களுக்கு செல்கிறீங்க. சிவன் கோயிலுக்கு போனோடனே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரன்றான், இன்னொரு இடத்துல வேங்கீஸ்வரர், இன்னொரு இடத்துல வெள்ளீஸ்வரர். திருவத்தியூருக்கு போனீங்கன்னா படம்பக்கநாதர்ன்றாங்க, அங்கே இதில் சுந்தரேஸ்வரன்றாங்க. மதுரைக்கு போனால், ராமேஸ்வரத்துக்கு போனால் ராமநாதீஸ்வரர்ன்றாங்க, காசிக்கு போனால் விஸ்வநாதீஸ்வரர்ன்றாங்க இல்லையா. அப்போ எல்லா சிவனும் வேறு வேறு தானே இருக்காங்க. ஏன் வேறு வேறு பேர் வைக்கிறாங்கன்னா அது அப்படி தான். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிஹெச்டி பண்ணியிருக்கான், டாக்டரேட் வாங்கியிருக்கான். அந்த மாதிரி தவத்தினால் உயர்ந்த நிலையை அடைகிறவர்கள் எல்லாரும் அந்த ஈஸ்வர பட்டாபிஷேகத்தை அடைகிறார். இட்ஸ் லைக் எ பிஹெச்டி. அது ஏதோ கடவுளுக்கு தான் கிடைக்குதுன்னு நினைக்க வேணாம். ராவணன் தவம் செய்தான், அவனும் பிஹெச்டி தான், அதனால் ராவண ஈஸ்வரன். சனி பகவான் தவம் செஞ்சார், அதனால் சனி ஈஸ்வரன். அகஸ்தியர் தவம் செஞ்சார், அகஸ்தீஸ்வரன். இப்படி தான் இவங்கெல்லாம் வராங்க. அப்போது வெங்கடாஜலபதி யார்,
வேங்கடத்தில் உள்ள ஈஸ்வரன் அவன் தான் வேங்கட ஈஸ்வரன், வேங்கடேஸ்வரன். வேங்கட ஈசன் அவன் தான் வேங்கடேசன். இப்படி தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். நீ எந்த கோயிலில் வேணாலும் சவுத் இந்தியாவில் போய் கேளு, அவங்க வந்து சாமிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன பேரெல்லாம் அம்பாளுக்கும் சிவனுக்கும் இவங்க வைக்கிற பேர் தான். அப்போ இந்த தமிழ்நாட்டில் இல்லை சவுத்தில் இருக்கிற எந்த கோயிலுக்காவது போயிட்டு அங்கே இருக்கிற பேர் சிவசங்கரன் இருக்கா பாரு, இருக்கவே இருக்காது. ஏன்னா சிவசங்கரன் கைலாசத்தில் மாத்திரமே இருக்கக்கூடிய சிவனுக்குள்ள பேர். ஏன்னா கோவே சிவசங்கர தேசிகனே அப்படின்னு எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடிய நிலை யார் எட்டினானோ அவன் சிவசங்கரன், அவன் கைலாசத்தில் தான் இருப்பான். வேறு எந்த கோயிலில் உனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கோயிலெலாம் போய் இங்கே இருக்கிற சாமிக்கு சிவசங்கரன் பேர் இருக்கா கையில் கிடையவே கிடையாது. அதனால் ஒவ்வொன்றும் வேறு வேறு தான். அவங்கவுங்க செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு கோயிலில் ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. இது நீ ட்ரை பண்ணி நீ ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போய் உட்காந்தா கூட உன்னுடைய பேர் என்னவோ, அந்த இப்போ உன் பேர் குப்புசாமின்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற சாமிக்கு குப்பேஸ்வரன் பேர் வச்சுக்கோங்க. சும்மா சொல்கிறது. வீடியோ கான்ஃபரன்சிங் என்று சொல்லக்கூடிய இன்றைய டெக்னாலஜி நவீன விஞ்ஞானத்தின் ஒரு மகத்தான சாதனைகளில் ஒன்றாக போற்றி புகழப்படுகிறது. ஆனால் அக்காலத்தில் கைலாயத்தில் நடந்த சிவன் பார்வதியின் திருக்கல்யாண காட்சி திருநெல்வேலி மாவட்டம் கல்யாண தீர்த்தத்தில் இருந்த அகஸ்தியருக்கு கிடைத்தது. குருக்ஷேத்திர யுத்த காட்சிகளை சஞ்சயன் தான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு திருதராஷ்டிரனுக்கு லைவ் டெலிகாஸ்ட் செய்தது என்ற இந்த 2 புராண நிகழ்வுகள் கூட டெலிகான்ஃபரன்சிங் என்று சொல்லப்படும் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் முன்னோடிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? இது போன்ற அபூர்வமான சக்தி சில சாதாரணமான மனிதர்களிடம் கூட இருக்கிறதே, அது அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் கிடைக்கிறதா? திவ்ய திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டலாம் இந்த இப்போ இருக்கிற மாதிரி வீடியோ காலு, வீடியோ கான்ஃபரன்சிங்கு, கேமரா அதெல்லாம் கிடையாது. திவ்ய திருஷ்டி அவர்கள் தவம் செய்திருக்காங்க. நமக்கு இந்த மண்டையில் 1000 நெர்வ் சென்டர்ஸ் இருக்குது. அதை வந்து சாஸ்திராரம் அப்படின்வாங்க. அந்த இதில் அந்த திவ்ய திருஷ்டிக்குள்ளே ஒரு நெர்வ் சென்டர் ஆக்டிவைஸ் ஆகிற போது ஒரு சாதாரண பெரிய அளவுக்கு தவம் செய்யாத சஞ்சயனுக்கு கூட இங்கே வந்து மகாபாரதம் குருஷேத்திரத்தில் நடக்கிறது 300 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்து துர்தர்ஷன் சொல்கிற பவர் கிடைக்குது. ஒரு 2500 மைல் தள்ளி திருநெல்வேலி பொதிகமலையில் உட்காந்துக்கிற அகஸ்தியருக்கு கைலாசத்தில் நடக்கக்கூடிய சிவனுடைய கல்யாண கோலம் கிடைக்குது. இதெல்லாம் பவரில் வந்த விஷயங்கள். அண்டு இவன் இருக்கான் இல்லையா, உங்கள் ஆர்வில் ரைட்டு ஓர்வில் ரைட்டு, இவங்க ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயண காலத்தில் புஷ்பக விமானம் ஒருத்தன் குபேரங்கட்டிருந்து வாங்கின்னு வந்து ராவணன் வச்சுருந்தான். அண்டு இந்திரங்கட்டு இருந்ததை ராமர் வாங்கின்னு நந்தி கிராமத்துக்கு திருப்பி போனாருன்னு இருக்குது. விக்ரமாதித்யன் ஒருத்தன் 800 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ராஜா, அவன் சொல்கிறான் நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இந்த நாலேஜினால் உலகத்துக்கு நல்லது இல்லை, விபரீதம் வரும், அதனால் நான் இதை அழிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அது எப்படியோ ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்னால தெரிய வருது. அப்படி தான் அந்த விக்ரமாதித்யன்லேருந்து அந்த 2 பேர் ஏரோப்ளேன் வச்சுருந்த ராமாயண காலத்திலிருந்து இதெல்லாம் நடந்தது. சில நேரங்களில் பை ஆக்சிடென்டல் இப்படி ஆகிறது உண்டு. அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு எப்படின்னா இப்படி அவங்ககிட்ட போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி நேற்று சிக்காகோவில் ஒரு கொலை நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவன் இப்படி யோசனை பண்ணிட்டு இப்படி கண்ணை திறந்து வச்சா அந்த கொலை எப்படி கொலையாளி வர்றான், எப்படி குத்துறான், எப்படி பண்ணுறான் எல்லாம் அவன் 2 கண்ணில் தெரியும். அதை வச்சுக்கிட்டு போலீஸ்காரன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் எப்போ பாரு இவனை உட்காந்து தொந்தரவு பண்ணின்னு இருந்தான். அந்த கொலையை பற்றி சொல்லு, இந்த கொலையை பற்றி சொல்லு. அவனுக்கு அதுவே ஒரு நியூசன்ஸ் ஆகிப்போச்சு. அதனால் அவன் கண் ஆப்ரேஷன் பண்ணி இந்த பவரே எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். அதே மாதிரி இன்னொருத்தன் தான், அவன் காதில் எப்போ பாரு பாட்டு நியூஸ் எல்லாம் கேட்டுனே இருக்கும். அவங்க டீகோட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 48 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற எல்லா ரேடியோ ஸ்டேஷனுடைய அலைவரிசைகளும் அவன் காதில் கேட்டுனுக்குது. அதுவே அவனுக்கு நியூசன்ஸ் ஆகிப்போச்சு. அதனால் அவனுக்கும் காது ஆப்ரேஷன் பண்ணி வேணான்ட்டாங்க. இப்போ எந்த ஒரு பவரும் கூட ஒரு எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி இல்லாத ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஆக்சிடெண்ட்லாம் வந்தால் கூட அதனால் அவனுக்கு கஷ்டம்தான் வருமே தவிர அவனுக்கு அதனால் லாபம் வராது. யாராக இருந்தாலும் அப்படி தான். மீடாஸ்ன்னு ஒருத்தன் தான், ஆனால் எதை தொட்டாலையும் தங்கம் வேணும்ன்ட்டான்.
அவன் பொண்டாட்டி தொட்டால் தங்கமாகி போடுறா, சோறை தொட்டால் தங்கம், தண்ணியை குடிச்சா தங்கம், அவன் என்ன பண்ணுவான் இல்லையா? அந்த மாதிரி சம்டைம்ஸ் நீ எதை கேட்டு வாங்குறியோ அதிலே உனக்கு இப்போ இல்லாத ப்ராப்ளமெல்லாம் வந்து தொலைக்கும். அதனால் பஸ்மாசுரங்கிறான், அவன் வந்து கடைசியில் பெருமாள் வரம் கொடுத்த சிவன் மேலேயே கை வைக்க ஓடினானா இல்லையா? இட்ஸ் ஆல் பாசிபிள். ஸோ இட்ஸ் பெட்டர் யூ லிவ் நார்மலி instead of getting into this extra miracle culture. It's not worth it. பட்டினி கிடந்து தவம் இருந்து ஞானத்தை தேடிய கௌதம புத்தருக்கு அவருடைய மனமும் சரீரமும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்காததால் அந்த தவ வாழ்க்கையால் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை. அதனால் பட்டினியிருந்து தவம் இருப்பதை அவர் கைவிட நேர்ந்தது. பட்டினியாயிருந்து ஞானத்தை தேடிய கௌதம புத்தருக்கே இந்த நிலை என்றால், தினந்தோறும் பசி கொடுமையால் வாடும் ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வாறு இறைவனை பற்றிய சிந்தனை வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உலகத்தில் யாரும் 48 மணி நேரத்துக்கு மேலே பசியாக இருக்கவே முடியாது. கடவுள் எல்லாரையும் பார்த்துக்கிறான். கல்லுக்குள்ளகிற தேரைக்கு கூட வந்து எங்கேயோ சாப்பாடு வச்சுருக்கானான். ஒரு கூடு கட்டுகிற போது அதுக்குள்ளே ஒரு புழுவை போட்டுமான் தாய்ப்பறவை. அது அந்த புழுவை சாப்பிட்டு சாப்பிட்டு குழவி வெடிச்சுக்கிட்டு வருமா. அதனால் இந்த உலகத்தில் நீயா விரதம் இருக்கிறேன்னு இருந்தால் வேற, அதர்வைஸ் யாரையுமே கடவுள் 48 மணி நேரத்துக்கு மேலே பசியாக இருக்க விடவே மாட்டான். உனக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. அப்போ இவர் இருந்தார் சித்தார்த்தர். அவருக்கு எப்போ பாரு விரதம் இருந்ததுனால சாப்பாட்டு மேலே தான் ஞாபகம் போச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த காட்டு வழியில் ஒரு மியூசிக் பார்ட்டி டுவெண்டையும் பண்ணின்னு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த சித்தாருடைய நரம்புகளை மீட்டலைன்னா மியூசிக் வராது, ரொம்ப மீட்டிட்டாக்கா அதனுடைய ஸ்ட்ரிங் தந்தி அருந்து போகும்னு பாடின்னு போகிறாங்க. உடனே இவர் ஐ காட் த ஆன்சர்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறார். தி ஃபெலோ சன்னியாசி சே யூ ஆர் broken your fasting. He says, no, I got the answer. Instead of sitting here and worrying over my hunger, it said I have to eat less quantities and concentrate on God. அதான் தந்தியை மீட்டாமல் இருந்தால் மியூசிக் வராதுன்றதுக்கு அர்த்தம். ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதனால் ரொம்ப மீட்டினாங்க தந்தி இருந்துன்னு சொன்னாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ரமண மகரிஷி இருந்தார். அவர் ஒரு தடவை இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற போது வேலூர்லேருந்து ஒரு பொம்பளை, சாமி இன்னைக்கு கிருத்திகை, நான் உனக்காக தலைக்கு குளித்து மடியாக சமைச்சு கொண்டாந்துருக்கேன்னு. ஒரு அம்மா, கிருத்திகை நான் சாப்பிட மாட்டேனே, நீ இன்றைக்கி ஏன் கொண்டு வந்தேன்ட்டு கேரியர் அங்கே வச்சிடறாவோ, அங்கே போய் சுருண்டு படுத்துக்கிறான். அப்போ முருகன் ஒரு சின்ன குழந்தையா வந்து ரமணர் பலாருன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. நீ அத்வைதம் போதிக்கிற, கடவுளும் எல்லாருக்கிட்டையும் இருக்காருன்ட்டு, நீ நல்லா சாப்பிட்ணுன்ட்டு அவள் வேலூர்லேருந்து சமைச்சு கொண்டாந்து அங்கே சுருண்டு படுத்துன்னு இருக்காளே, இதுதான் நீ போதிக்கிற அத்வைத்தமா அப்படின்னு. உடனே வாமா எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வாழ்நாள் பூராவும் ரமணர் விரதம் இருந்ததே இல்லை. அவரே கிச்சனுக்கு போவார், அவரே காய்கறியெல்லாம் வெட்டி கொடுப்பார், கீரை அலைவார், புது புது ரெசிபியெல்லாம் கண்டுபிடிச்சார். வேஸ்டான பொருள்கள்லாம் வச்சு எப்படி நல்ல கூட்டாஞ்சோரெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தார். அதனால் அவங்கவுங்களுக்கு ஒரு அனுபவம் வருகிற போது அவங்க இந்த பட்டினிங்கிற அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அனுபவம் வரணும், அப்போ தெரிஞ்சுக்குவாங்க. நான் நிறைய விரதங்கள்லாம் இருந்திருக்கேன், பயங்கரமான விரதம்லாம் இருந்திருக்கேன். 48 நாள்லாம் ஒன்றும் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். அண்டு ஒரு வருஷத்தில் எப்படியும் ஒரு 4 மாதம் விதவிதமான காரணங்கள், சஷ்டி அது இதுன்னு சொல்லி இருந்திருப்பேன், நவராத்திரி அப்படியும். ஒரு காலகட்டம் வர்றபோது அளவாக சாப்பிட்லான்ற மாதிரி வச்சுட்டேன் நான். அப்போ கொஞ்சம் சேலடு இல்லை ஏதாவது ஜூஸு அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டேன், மோர் அப்படி. ஸோ இட்ஸ் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டு சாப்பிட்றதுக்கும் இந்த சாமியை அடையிறதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. It's the mind which has to cooperate with your God thoughts. ஒரு மனிதனை ஊனமுற்றவனாகவும் மன வளர்ச்சி குன்றியவனாகவும் வாழ்க்கை முழுவதும் வறுமையோடும் தரித்திரத்தோடும் போராடுபவனாகவும் படைக்கிற இறைவன் எவ்வாறு ஒரு பரமதயாபரனாக இருக்க முடியும்? அவன் ஒரு சாடிஸ்டாகத்தான் இருக்க முடியும் என்று சில ஆன்மீக சிந்தனையாளர்கள் வைக்கிற கேள்விக்கு, இது போன்ற மனித வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகளுக்கும் குறைபாடுகளுக்கும் காரணம் இறைவன் அல்ல,
அவரவர் முன்ஜென்ம கர்மாவே காரணம் என்று சனாதன தர்மம் பதில் கூறுகிறது. அப்படியானால் படைப்பின் அதிபதியான கடவுள் மனிதர்கள் அனைவரையும் ஒரே மாதிரிதான் படைக்கிறானா? இறைவனுக்கும் கர்மாவுக்கும் தொடர்பில்லை என்றால் மனித வாழ்வில் அன்றாடம் நாம் பார்க்கும் பல குறைபாடுகளை கர்மா எவ்வாறு இறைவனால் உண்டாக்கப்படும் படைப்புகளில் புகுந்து உருவாக்க முடிகிறது? இந்தியன் பீனல் கோட்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் ஒன்று தானே. நீ அதுக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால இப்போ இங்கே கோயிலில் உட்காந்துட்டு காரக்குழம்பு, தோசை, பழம், சாக்லேட்லாம் சாப்பிட்டுன்னு பாட்டு கேட்டுட்டு இருக்க. யாரை அதுக்கு ரிவோல்ட் பண்ணானோ அவன் பாளையங்கோட்டிலையோ எங்கேயோ தியாகர்லேயோ ஏதோ ஒரு ஜெயிலில் உட்காந்துன்னு இருப்பான். அந்த கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் என்பவை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். யாருக்காகவும் கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் மாறுவதில்லை. ஸோ யாரெல்லாம் கஷ்டப்படுறானோ அவன் அந்த கடவுளுடைய சட்டத்திட்டங்களை மீறியவன் அர்த்தம். அவன் மீறினான். ஒரு பொன் வண்டு இருக்குது, அந்த பொன் வண்டுடைய இதை குத்தியிருப்பான், முள் வச்சு குத்தியிருப்பான். அப்போ இவனுக்கு அந்த மாதிரி கண்ணில் ஏதாவது குத்தி இவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். இப்படி இவன் படுகிற அவஸ்தைகளுக்கெல்லாம் காரணம் இவனே தான். இவன் மற்றவர்களுக்கு என்ன செஞ்சானோ அது அவனுக்கு திரும்பி வந்துடும். முற்பகல் செய்கின் பிற்பகல் விளையும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதில் கடவுள் தலையிடுவதில்லை. கடவுள் நியாய தீர்ப்பை கொடுக்கிற ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு மாதிரி வச்சுக்கோ. நீ தான் உன்னுடைய செயலுடைய விளைவுகளெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதுக்கு நீ ஏன் ஜட்ஜை குறை சொல்கிற? அதனால் நீ படுகிற அவஸ்தைகளுக்கு நீ கடவுளை குறை சொல்லவே முடியாது. கடவுள் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கார், கடவுள் உங்கள்கிட்ட அன்பு வடிவாக இருக்கார். அந்த அன்பு அறிவு ரெண்டையும் நீ யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாய்ங்கிற மாதிரி யூ ஹவ் டு பெர்ஃபெக்ட் யுவர் லைஃப். தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்போது உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும் இல்லையா? இந்த விளக்கு இருக்குது, இதில் கை வச்சா சுடுன்னு தெரியும். நீ கொளுத்து போய் நான் கை வைக்கிறேன்னாக்கா சுட்டுக்கோ, அதுக்கப்புறம் மறுநாள் போட்டு நல்லா ஆகும், அதுக்கப்புறம் நீ கை வைக்க மாட்டேன். ஒரு குழந்தை இருக்குது, தேலை பிடிக்க வேணாலும் அது தேலை பிடிக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்நாள் பூரா தேலை பிடிக்காது. அந்த மாதிரி உனக்கு வாழ்க்கையில் வர்ற பல்வேறு விதமான அனுபவங்கள் என்பவை அந்த அனுபவங்கள் உன்னை ஞானியாக மாற்றும். எவரெவருக்கு உதவிலார் அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் இன்னும் பெர்ஃபெக்டாக மாறுவதற்கான விஷயங்கள். ஆனால் கர்மாவை கடவுள் இல்லாமல் பண்ண மாட்டோம். சித்தார்த்தனாக இருந்து புத்தனானவர் காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒருத்தன் தான், அவன் பேர் அங்குலி மாலன். அங்குலின்னா கட்டை விரல். ஸோ காட்டுக்குள்ளே போகிறவங்களெல்லாம் அவன் சாப்பிட்டு அவங்க கட்டை விரலை வெட்டி கழுத்தில் மாலை போட்டுக்குவான். அங்கே புத்தர் போகிற போது எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க, அவன் பயங்கரமான ஆளுன்ட்டு. ஏன்னா போகிறேன் அப்படின்றார். போன உடனே வா நான் சாப்பிட்றேன்றான். அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, ஏதோ ஒன்று தடுக்குது என்னன்றான். சரி ஏண்டாப்பாலாம் இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு. நான் என்ன செய்வேன், எனக்கு இதுதான் தொழிலுன்றான். அண்டு நான் ராஜா கிட்ட சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்குறேன், நீ திருந்திடுறியான்றாரு. ராஜாவாவது என்ன மன்னிக்கிறதாவதுன்றான். இவனை கூட்டின்னு போகிறாரு. ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு மகத ராஜ்யத்து பிம்பிசாரங்கிட்ட போய் ஒரு ஆளை நான் புத்த சங்கத்தில் சேர்த்துட்டேன், அப்போ புத்தம் சரணம் கச்சாமி சொன்னவெல்லாம் புத்த சங்கத்து மெம்பர் தானே, நீ அவனை மன்னிக்கணுன்றார். சரின்றான். இவனை தான் மன்னிக்கணுங்கிறார். அவனை பார்த்த உடனே பிம்பிசாரன் கத்தி எடுத்து வெட்ட வரான். வர்றபோது நீ மன்னிக்கிறேன்னு சொன்னியேன்னு. சரி அப்படின்றான். இவர் அவனுக்கு மொட்டடிச்சு காவியெல்லாம் கட்டி தன் கூட பிச்சை எடுத்துக்கிட்டு கூட்டின்னு போகிறாரு. ஸோ எல்லாருக்கும் இவன் தெரிஞ்சுதான் தெரியுது. அதனால் இவங்ககிட்ட பயம் போயிடுது. நாளடைவில் புத்தர் சொல்கிறாரு, நீ இனிமேல் போய் தனியாக தான் பிச்சை எடுக்கணும், வா என் கூட நீ இருக்கக்கூடாது, பெரிய மரத்துக்குள்ள சின்ன மரம் வளராதுன்னுறாரு. இவன் பிச்சை எடுக்கிறான். அப்போ இனிமேல் இவன் யாருக்கும் தொந்தரவு கொடுக்குவான்னு எல்லோரும் இவனை கல் எடுத்து அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவன் ரத்தம் வலிஞ்சிக்கிட்டு நிற்கிறான். நான் ருஷம் மாதிரி இருந்தேனே, உன் பேச்சை கேட்டு பாடி இப்படி ரத்தம் வலிஞ்சின்னு சுற்றின்னுக்கிறேன்னு. இப்போ புத்தர் சொன்னார், நீ கட்டை விரலை வெட்டி எவ்வளோ பேருக்கு துன்பம் கொடுத்த, அவ்வளோ கஷ்டத்தையும் நீ அனுபவிச்சாதான் நானே கூட உனக்கு மோட்சம் கொடுக்க முடியும்பா, அதனால் நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொன்னாரான். இதுதான் வாழ்க்கை. அவன் செஞ்சதுக்கு அவன் தான் அனுபவிக்கணும். அதுக்கு புத்தர் அனுபவிக்க முடியாது, சித்தார்த்தர் அதை அனுபவிக்க முடியாது. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வருது. அப்போ அவர்கிட்ட நாகமகாசைன்னு ஒரு சாமியார் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ராமகிருஷ்ணரே உங்கள் கர்மாவை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் நல்லா இருங்கன்னு. இவர் சொல்கிறாரு, என் கர்மாவை நான் தான் அனுபவிப்பேன்,
நீ வாங்காத அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி வைஷ்ணவத்தில் எல்லா இடத்துலையும் மகான்களுடைய கர்மாவை யாரும் வாங்கிக்கிறேன்னாங்க. அவங்க அதெல்லாம் முடியாது, நாங்கள் தான் எங்கள் கர்மாவை அனுபவிப்போம். அப்படி அனுபவித்தனால்தான் ரமண மகரிஷிக்கு கேன்சர் வருது, ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் வருது, ராம் சரத்குமார் சுவாமிக்கு கேன்சர் வருது. யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஸ்தூல சரீரத்தை எடுத்து அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க. பரமாச்சாரியாருக்கு ஒரு தடவை கிரானிக் அல்சர் இருந்துச்சு. ஏன்னா அவர் சரியாக சாப்பிட்டது இல்லை. அதனால் வயிற்றில் அப்படியே குடசல் வயிற்றை பிடிச்சின்னு உட்காந்துருக்காரு. எல்லோரும் பெரிய வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமான்றாங்க. சொல்கிறாரு, என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், இதுக்கு நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னாராம். அந்த மாதிரி எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவன் தன் கர்மாவை இன்னொருத்தர் கொடுத்துட்டு தான் ஜல்சாவாக இருக்கணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் இந்த பிறவியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா கூட அடுத்த பிறவியில் அதை அவன் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக யாருமே அந்த எக்ஸம்ஷன் ரூல்ஸ்க்கெல்லாம் போகிறதில்ல. தே அண்டர்கோ தி சஃபரிங். அவங்கவுங்க அந்தந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் போகிறாங்க. கேளுங்க. Question from Neeraja Jayaraman. They say this is the age of Rahu, who also governs technology and computers. No doubt people all over are addicted to their devices, but they are also able to pick up a lot of skills with the help of YouTube tutorials, which would have not been possible without a personal teacher or trainer, even as long as 50 to 80 years back. Can we then say that Rahu is a facilitator of learning too? We have been punished to think rationally அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம எதை அறிவு இல்லை அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் நினைக்கிறோமோ அதிலேயே நமக்கு தண்டனைகள் காத்து கொண்டிருக்கின்றன. இப்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னாக்கா உனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆகி போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் இல்லைன்னா எவ்வளோ ப்ராப்ளமெல்லாம் வருன்றதை ஜனங்கள்லாம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிக்க போகிறாங்க. இந்த சேட்டலைட்ஸ் ஆர் கோயிங் டு கொலாப்ஸ். இந்த உலகம் பூராவும் ஒரு விதமான கயாட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் உருவாக போகுது. ஒரு காலத்தில் பென்சிலின் சர்வரோக நிவாரணி, இப்போ பென்சிலினை பேன் பண்ணி வச்சுருக்காங்க எத்தனையோ நாடுகளில். அது உனக்கு உதவ போகிறது இல்லைங்கிற மாதிரி. அதனால் சயின்ஸுங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கான ஒரு உத்தி தான் அது. அதனால் அதை நீ ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதில் ஏதோ வந்துச்சுன்னு நினைக்க தேவையில்லை. அந்த காலத்தில் ஜனங்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்களா? 70-80 வயசு வரைக்கும் கூட கண்ணாடியெல்லாம் இல்லாமல் ஜம்முன்னு படிச்சுன்னு உட்காந்துருந்தாங்களா? இன்றைக்கி எப்போ பாரு டிவி பார்த்துட்டு குழந்தைங்களே கண்ணாடி போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்குதுங்க. அண்ட் நீ எதை நாலேஜின்னு நினச்சி படிக்கிறியோ அந்த நாலேஜ் உனக்கு உதவுறதே இல்லைன்னு நான் 100 தடவை சொல்லிட்டேன். நீ ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்கிற எந்த ஒரு விஷயம் உனக்கு யூஸ் ஆகிறதில்ல. நீ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு அவங்க உனக்கு 6 மாதம் ஒரு கிராஷ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நீ அந்த ஆஃபீஸில் வேலையை செய்ய முடியும். அது ஜான்ஸ் ஆகட்டும், பட்னி கம்ப்யூட்டர் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், அவன் கொடுக்குறான் மைசூர்லேயும் பெங்களூர்லேயும். அந்த ட்ரைனிங் இல்லைன்னா நீ வேஸ்ட்டு. நான் பாடும் பாடலெல்லாம் உனக்காகவே ஜெகநாயகினி எந்தன் முகம் பார்க்கவே. நான் பாடும் பாடலெல்லாம் உனக்காகவே. வான்மழை நீ வாழ்வில் வளம் தரவே. இந்த நானிலம் யாவும் உன் அருள் பெறவே. நான் பாடும் பாடலெல்லாம் உனக்காகவே. உள்ள குமுறலெல்லாம் நீ கேட்கவே. உலகப் பழியினின்றும் என்னை மீட்கவே. உன் மாலையில் ஓர் பூவாய் நான் பூக்கவே. வாடி உதிர்ந்தாலும் உன் பதத்தில் என்னை சேர்க்கவே. நான் பாடும் பாடலெல்லாம் உனக்காகவே. நாதவிந்து கலாதி நமோ நம. வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம. ஞான பண்டித சாமி நமோ நம. வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம. தூய அம்பல லீலா நமோ நம. தேவ குஞ்சரி ஆஹா நமோ நம. அருள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசாரமே. ஈரமும்
எங்கள் பெருமாளே பெருமாளே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ